மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ குழந்தை தெரேசம்மாள் என்ற இளம் வயது புனிதர் நமக்கு வழிகாட்டுகின்றார். அவர் இப்படி கூறுகிறார்: மிஸ் நோ சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் ஸ்மால் சாக்ரிஃபைஸ், always doing the smallest thing, doing it for love, and remember that nothing is small in the eyes of God. பாருங்கள், 4 சிறிய வழிமுறைகளை, வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க 4 சிறிய வழிமுறைகளை இங்கே புனிதர் நமக்கு காட்டுகிறார். 1, மிகச்சிறிய செயல்களையும் சரியாகவும் அன்புடனும் செய். இந்த அருட்சகோதரி குழந்தை தெரேசம்மாள் ஒரு நாள் தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கிருக்கின்ற ரோஜா செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு ரோஜா மலரை அப்படியே தடவி கொண்டிருந்தார். அதிலே ஒரு பரவசமாகி நின்ற வேளையிலே அங்கே வந்த இன்னொரு அருட்சகோதரி, என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்கும்போது, நான் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் இப்படி சொன்னார்கள்: இந்த மலரிலே நான் கடவுளை காணுகிறேன், என் இயேசுவை காணுகிறேன் என்று. ஆம் நண்பர்களே, வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமாயின் மிக சிறிய செயல்களை கூட சரியாகவும் அன்புடனும் செய்ய வேண்டும். 2வது, வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க பிறருக்கு சேவை செய்யும் எந்த வாய்ப்பையும் தவறவிடாதே. ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது நமக்குள் நாம் உருவாக்குவது. அது எப்போது நடைபெறும்? நாம் பிறருக்கு நல்லது செய்யும் போது. எனவே பிறருக்கு சேவை செய்ய எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை தவறவிடாதே. இது எப்படி முடியும் என்று கேட்கிறாயா? இதோ அடுத்தது: கடவுளின் பார்வையில் சிறியது என்று எதுவுமே இல்லை. நான் செய்கின்ற செயல் மிகச்சிறிய செயலாக இருக்கலாம், ஒரு தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றுகின்ற மிகச்சிறிய செயல். ஆனால் அந்த செயலிலே கடவுளை கண்டார் இந்த புனிதர். எனவே நண்பர்களே, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமாயின் மிக சிறிய செயல்களை சரியாகவும் அன்போடும் செய்யுங்கள். பிறருக்கு சேவை செய்ய கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் தவறவிடாமல் பயன்படுத்துங்கள். கடவுளின் பார்வையிலே சிறியது என்று எதுவுமே இல்லை, எல்லாமே அவருக்கு முக்கியமானதுதான் என்ற அந்த மனப்பான்மையோடு வாழுங்கள். வெற்றி உங்களதே, மகிழ்ச்சி உங்களதே. உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன்.